ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இரட்சணிய கொம்பு, ஹார்ன் ஆஃப் சால்வேஷன். லூக்கா வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 1 அத்தியாயம் 68 முதல் 79 வரை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணியை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கும் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உரக்குமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இரட்சணிய கொம்பு, ஹார்ன் ஆஃப் சால்வேஷன். இன்றைய மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையின் செய்தி நம்மை மீட்டெடுக்கும் இறைவன்மையாயிருக்கிறது. The message of the cross is the power of God to us who are being saved. நற்செய்தியின் வல்லமையே நமது கிறிஸ்தவ வாழ்வை துவக்கி வைக்கிறது. சுவிசேஷமானது விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமையாய் இருக்கிறது என்று அன்றைய உலகின் அரசியல் தலைநகராம் ரோமா நகர மக்களுக்கு வெட்கப்படாமல் பவுல் அறிவித்தார். மார்க்க பக்தியுள்ள யூதனோ, அறிவு பெருத்த கிரேக்கனோ, கல்லாத பழங்குடியினனோ எவருக்கும் எவ்வித வேறுபாடுமின்றி அவ்வல்லமை செயல்படும். எனவேதான் அவர் சொன்னார், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் அது தேவ வல்லமையாயிருக்கிறது. எவ்வளவு புனிதமான மார்க்க சடங்காச்சாரமானாலும் சரி, எவ்வளவு தத்துவ ரீதியான விவாதமானாலும் சரி, எவ்வளவு பழமையான பாரம்பரியம் என்றாலும் சரி, பிரியமானவர்களே, அது ஒருவரையும் ரட்சிக்காது. மறுபடி சொல்லுகிறேன், எவ்வளவு புனிதமான மார்க்க சடங்கு என்றாலும் சரி, எவ்வளவு தத்துவ ரீதியான விவாதம் என்றாலும் சரி, எவ்வளவு பழமையான பாரம்பரியம் என்றாலும் சரி, அது மனிதரை ரட்சிக்காது. மக்களை நித்திய மீட்புக்குள் கொண்டு வர கடவுள் பயன்படுத்தும் ஒரே வல்லமை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒன்றுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறப்பு மற்றும் உயிர்ப்பின் சரிதையானது வெறும் சரித்திர சம்பவம் அல்ல, அது வல்லமை நிறைந்த அருட்செய்தி. மிக கொடிய பாவியையும் நொடி பொழுதில் மாற்றிவிடும் வல்லமையுடையது அது. சுவிசேஷம் என்பது வெறும் அறிவிப்பு அல்ல, அது ஒரு நபர். The gospel is not a mere proclamation, it is a person. அதுதான் கிறிஸ்துவானவர். ரட்சிப்புக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையாய் இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1:24 வாசிக்கிறோம். சிலுவையின் செய்தி நம்மை மீட்டெடுக்கும் இறைவன்மையாய் இருக்கிறது. இதுதான் இன்றைய மனன வசனம். சுவிசேஷத்தை திருத்தூதுவர் பேதுரு அழியா வித்து, இம்பெரிஷபிள் சீட் என்று அழைக்கிறார். அதற்குள் உயிரும் வலிமையும் நிறைந்துள்ளது. நமது புது பிறப்பிற்கு காரணமான வித்து இதுவே என்பது பேதுருவின் உபதேசம். 1 பேதுரு 1 அத்தியாயம் 23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல,
என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இது நாம் ஒருபோதும் நம்முடைய ஊழியங்களிலே மறந்து போகக்கூடாத ஒரு முக்கியமான சத்தியமாகும். உன்னதமானவரின் வல்லமை மரியாள் மீது நிழலிட்ட போது அவளது கற்பத்தில் இயேசு உருவானார். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பு மனிதரால் கூடாதது, ஆனால் கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதே தூதன் மூலம் வந்த செய்தி. மீட்கப்பட முடியாத அளவு பாவி எவரும் இல்லை. மறுபடி சொல்லுகிறேன், மீட்கப்பட முடியாத அளவு பாவம் உள்ள பாவி எவரும் இல்லை. மிக மிக கடினமானது ஒரு நிலைமையை மனதில் வைத்து கிறிஸ்துவின் சீடர்கள் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது செல்வந்தர்கள் மோட்சத்திற்குள் நுழைவதை விட அது இலகுவான காரியம் என்று அவர் சொன்னார். இதை கேட்டவுடனே சீடர்களுக்கே சற்று ஆட்டம் கண்டுவிட்டது. அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள். அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு அன்று காபிரியேல் கொடுத்த அதே பதிலையே கொடுத்தார். இது மனிதரால் கூடாததுதான், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ரட்சிப்பு என்பது ஒரு விடுதலை. அது சாத்தானின் பிடியிலிருந்து பிடுங்கப்படுதலாம். நற்செய்திதான் அந்த விடுதலை பிரகடனம். The gospel is the emancipation proclamation. அது விடுதலை பெறுபவனை சிறையிலிருந்து சிம்மாசனத்திற்கு நடத்தி செல்கிறது. It leads him from prison to palace. அது பாவியானவனை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்து பரத்திற்கு உயர கொண்டு போய் கிறிஸ்துவோடு அவனை விண்ணில் அமரச் செய்கிறது. இவ்வித அறிவினால் தான் சகரியா அந்த மீட்பை குறித்து பாடுகையில் இரட்சண்ய கொம்பை என் ஆண்டவர் உயர்த்தினார் என்று பூரித்தார். தரங்கம்பாடியை சேர்ந்த ஞா சாமுவேல் ஐயர் அவர்கள் கீர்த்தனையில் பாடிய ஒரு பாடலிலிருந்து ஒரு கவி. சுந்தர திருவசனம் இந்து தேசத்தும் நிலைக்க, தூயனார் எமக்கருள் சொரிந்திட, தந்திர பிசாசின் மார்க்கம் நிந்தையுடனே பறக்க, சர்வ வல்லவன் சபை தழைக்கவே. எவ்வளவாக அவர்கள் சுவிசேஷத்தின் வல்லமையை விசுவாசித்து அனுபவித்திருந்தால் இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் அவர்கள் வாயிலிருந்து வெளிவந்திருக்கும். சிலுவையின் நற்செய்தி நம்மை மீட்டெடுக்கும் இறை வன்மையாயிருக்கிறது. The message of the cross is the power of God to us who are being saved. எங்கள் மகா பெரிய தேவனே, இரட்சணிய கொம்பிற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எங்களை ரட்சிக்கிற வல்லமையாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த ரட்சிப்பின் வல்லமையை எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே முழுக்க முழுக்க நாங்கள் அனுபவித்து விட்டோம். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய திருச்சபைக்கு வெளியே, உம்முடைய மந்தைக்கு வெளியே ஆயிரம் லட்ச லட்சமான கோடி கோடியான மக்கள் இன்னும் கர்த்தாவே இந்த விடுதலை பிரகடனம் அவர்களுக்கு வாசிக்கப்படாததா, தேவையில்லாமல் கர்த்தாவே பிசாசின் பிடியிலே சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறார்கள். கர்த்தாவே, ஞானி என்றாலும் சரி, அவர்கள் மூடர் என்றாலும் சரி, அவர்கள் கிரேக்கர் என்றாலும் சரி, அந்நியர் என்றாலும் சரி, எல்லாருக்கும் ஒன்று போல இந்த சுவிசேஷத்தின் வல்லமையை விசுவாசித்தவர்களாக நாங்கள் போய் அதை பிரசுரிக்க, பிரகடனப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் சுற்றம் சூழல்களிலேயே இன்னும் இந்த நற்செய்தியின் வல்லமையினால் பாதிக்கப்படாத மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரம் அவர்களை நோக்கி எங்கள் கால்கள் விரைய உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இரட்சணிய கொம்புக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.